ஸோ குட் மார்னிங் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து GS3 2025 கொஸ்டின் பேப்பர். சொல்லப்போனால் வந்த 4 கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த GS3 கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா யூஸ்வலாகவே GS3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிடிக்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக் ஏரியாலையும் சரி, என்வரான்மெண்ட் ஏரியாலையும் சரி. இந்த தடவை என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரெண்டுமே ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. ஈவன் வெல் ப்ராக்டிஸ்டாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நிறையா ஃபார் ஐடிஆர் கொஸ்டின்ஸ்க்காக இருக்கலாம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அந்த ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ்க்கு, அது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே. அதே மாதிரி ஆல்வேஸ் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்கனாமிக்கல் பிளானிங் அண்ட் க்ரோத் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அவன் 2 இயர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க டேட்டா மாதிரி தான் அவன் எப்பயுமே கேட்பான் யூஸ்வலாகவே. ஸோ அப்படி பார்க்குறப்ப HDA, IHD இந்த கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை PLI ஸ்கீமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆஸ் யூஷுவலாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நத்திங் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, ஆக்சுவலி இல்லை. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஆஸ் யூஷுவல் சப்ளை செயின்லேருந்து ஒரு கொஸ்டின், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளிஷன் ஆல்ரெடி அக்விஃபயர் ரீசார்ஜ் பற்றிலாம் கொஸ்டின் இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங் ஆல்வேஸ், நானோ டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் இஸ் சிம்பிள். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ், இது GS2லேயும் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் GS3லேயும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி வெல் ஓகே. இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. யா, மைனிங் ஹசார்ட் அண்ட் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ஆஃப் த இது போனது அப்படின்னா ஐ தாட் COP26 பற்றி கேட்டது தான். ஓகே, யூஸ்வலாகவே 2 இயர்ஸ் பேக் என்வரான்மெண்ட்டில் கேட்க மாட்டான், பட் இந்த தடவை கேட்டிருக்கான். ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் குட் டு ரைட். அதர்வைஸ் அந்த கொஸ்டின் லிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கலாம், இல்லைனா அது ஜென்ரிக்காக எழுதுகிற கொஸ்டின் தான். இன்டர்னல் செக்யூரிட்டி நத்திங் பிக், terrorism, left-wing extremism, northeast peace, maritime security already previous year question, well structured previous year question. Okay, left-wing extremism, left-wing extremism, terrorism ரெண்டுமே previous year question, direct syllabus lines, so nothing difficult in it. ஸோ சொல்லப்போனால் இந்த கொஸ்டின் பேப்பர் GS3 லிட்டரலி ஈஸியாக இருக்கிறதுனால இதோட மார்ஜினலைசேஷன் ஹெவியாக இருக்க போகுது. ஸோ மார்க்ஸ் வில் பி டெஃபினெட்லி, ஆல்ரெடி GS3 கொஸ்டின் மார்க் கம்மியாக தான் தருவானுங்க. இந்த தடவை இன்னமும் மார்க் கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. கொஞ்சம் ப்ரூட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் ஃபார் கெட்டிங் இன் டு ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் ரைட்டிங் அப்படிங்கிறது இங்கே அதிகம். ஏன்னா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதுனால நிறைய கொஸ்டின் ஓவர் டைம் எஸ்டிமேட் பண்ணி எழுதியிருப்பாங்க நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 3 கொஸ்டின், ஹாஃப் அன் ஹவருக்கு 3 கொஸ்டின் அப்படிங்கிற மைண்டோ, 4 கொஸ்டின், அதாவது 15 மார்க்னா 3 கொஸ்டின், அதே 3 கொஸ்டின் அப்படிங்கிறது நான் வைக்கிற டார்கெட்டாக இருக்கும். சம் ஆஸ்பிரண்ட்ஸ் 3 கொஸ்டின் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சு எப்பயுமே போகிறது குட்டு. ஏன்னா அப்போ தான் டைம் செக் என்றைக்குமே வச்சு ஆன்சர் எழுத முடியும் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ யா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டினியூட்டி இருக்குது. என்வரான்மெண்ட்லேயும் சரி, இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் சரி, அக்ரிகல்ச்சர்லையும் சரி, நத்திங் பிக். ஒரே ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டதுன்னா இண்டிசஸ், IHDA பற்றி கேட்டதும், FHIயோட இம்பேக்ட் பற்றி கேட்டதும், யா இட்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் புதுசாக இருந்த ஒரு ஏரியா. ஓகே, ரொம்ப புதுசு கிடையாது. இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்துருப்போம், பட் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இப்போ டீட்டெயில்டாக கேட்டிருக்கோம். தட்ஸ் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதே ஆஸ்பெக்டை திரும்பவும் நீங்கள் படித்தாலும் யூ வில் ஈல்டு த பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த ஏரியா ஆஃப் அக்ரிகல்ச்சர், இன்டர்னல் செக்யூரிட்டி ஸோ ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் எடுக்க முடியும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் க்ரோத் பேஸ் பண்ணியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஐடியாஸ் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பட்ஜெட்டோட பேஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் நம்ம பார்க்கணும். அது க்ரோத் ஆஃப் எ நேஷன் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஐடியா ஃப்ரம் திஸ் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாடரேட் டு டிஃபிகல்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் கண்டிஷன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் ஃபியூ ஏரியாஸ் இட்ஸ் ஆக்சுவலி கிவன் பை விஷன் IAS. இதை நான் எடுத்தேன், பட் நான் எடுத்ததை விட அவங்க எடுத்தது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு, நிறைய ஐடியாஸ். ஸோ அதனால் அதை அப்படியே உங்களுக்கு தந்திருக்கேன். க்ரீன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட் தவிர வேறு யாருமே இது வரைக்கும் க்ரீன் எக்கனாமி இந்தியாவில் வந்து அவங்களோட இதில் வந்து GDPயில் ஆட் பண்ணது கிடையாது. ஸோ இதோட எக்கனாமி எப்படி இருக்கும், ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் க்ரீன் எக்கனாமி பேஸ் பண்ணி சஸ்டைனபிலிட்டி, டிரான்சிஷன்ஸு, அர்பன் சிட்டி க்ரோத்து, அர்பன் ஸ்ப்ராவல்ஸ், இது பற்றிலாம் நல்ல டாக்ஸ் இருக்குது.
அது ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்ட்ரா டாக்ஸ் தான் இந்த க்ரீன் எக்கனாமியோட ஃபர்தர் கண்டினியூஷனாக green electric vehicles. Okay, even though it is not actually green true sense, but in sense of thinking from the greener perspective, yeah, it's a electric vehicle for a green economy because it's implementing cyclic nature of a economy. Okay, அது கொஞ்சம் டீப் டவுன் மெக்கானிசம்ஸ் இது அது அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தந்திருக்காங்க. ஒர்க் பண்ண பார்த்ததுல யா இட் இஸ் த ப்ரிடாமினன்ட் ஒன்னாக இருக்கு. மற்றபடி கேர் எக்கனாமி அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பட்ஜெட்ஸ் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. 2022 பட்ஜெட்டோ சரி, 2024 பட்ஜெட்லேயும் சரி, 2025 பட்ஜெட்லேயும் சரி பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் GS 1லையும் கரியாட்ரிக் கேர் அப்படின்னு சொல்லி பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லி GS 1லையும் இருக்கு, GS 2லையும் இருக்கு. நவ் GS 3ல இதை எதிர்பார்க்கலாம். மற்றபடி செக்யூரிட்டி டிமென்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ஹைப்ரிட் வார்ஃபேர் சேலஞ்சஸ் பற்றியும் இன்ஃபோடெமிக்ஸ் பற்றி இந்த தடவை எதிர்பார்த்தோம். பட் அந்த ஏரியாஸ் இந்த கொஸ்டின் வரல. அதுக்கு பதிலாக வெப்பனைசேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதை திரும்பவும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான பேஸ் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். மற்றபடி இன்னைக்கான கொஸ்டின் ரொம்ப டீப் டவுன் போகணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் ஆர் ஸோ டைரக்டிவ். ஓகே, லெட் மீ டீப் டவுன் ஈஸியர். SDI பற்றி ஆல்ரெடி பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். SDIக்கு அடுத்து இருக்கிற IHDA பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் என்ன தந்துறாங்க, என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பேசிக் இன்ட்ரோ எடுத்துட்டு அதுக்கான பேராமீட்டர், அதாவது செப்பரேஷன் காலம்ஸ் போட்டு என்னென்ன பேராமீட்டரில் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யார் தரா, அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன எடுக்கல, இதோட அவுட்கம் எப்படி இருக்குது, இந்தியா என்ன ரேங்கிங் பொசிஷன் க்ரோத் பண்ணுறாங்க, அது ஆக்சுவல் சென்ஸில் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றதை தந்துட்டு, ஓகே இதுக்கப்புறம் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு SDI IHDA இஸ் பெட்டர் தென் இன்க்ளூசிவ் SDI அப்படி IHDA இஸ் பெட்டர் தென் SDI இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா ஓகே ஆன்சர் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மேலோட்டமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு. ஸோ திஸ் இஸ் த சேம் கொஸ்டின் ஆஸ்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வி ஹாவ் டு என்ஷூர் திஸ் கொஸ்டின் ஷுட் நாட் பி மிஸ்ட் அட் ஆல் த காஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி ஃப்ரீ ட்ரேட் அண்ட் மல்டிநேஷனல் ப்ரொடெக்ஷனிசம் ஆஸ் யூஷுவல். நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரம்ப் இருக்காரு, அந்த ட்ரம்ப்பால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக இருக்க இஷ்யூஸ் தான். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ட்ரேட் வார்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பாக்ட் நிறையா இருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ பி டைரக்ட்லி அப்ரோச்டு ஃப்ரம் த எக்கனாமிக்கல் ரீஜனல் இன்டர்நேஷனல். ரீஜனல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் தான் இங்கே தந்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்ச்சுரல், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல், இப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் GS3 எழுதுறப்ப எழுதணும். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் GS2 இருக்கிறப்ப பாலிசிஸில் ஆரம்பிப்பீங்க, ஃபாரின் பாலிசிஸில் ஆரம்பித்து அதோட எக்கனாமிக்கல் இம்பாக்ட், தென் பொலிட்டிக்கல் டைனமிசம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். அதான் இந்த இடத்துல இருக்க ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் 2 ஆல்சோ ரிஃப்ளெக்டட் கொஸ்டின். கொஸ்டின் 3 நோ டவுட் டைரக்ட் கொஸ்டின். ஹை வேல்யூ கிராப்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு. க்ராப் டைவர்சிஃபிகேஷன் GS 1லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி எல்லாம் இன்புட் பண்ணால் க்ராப் இது பண்ணுவாங்க, MSPலேருந்து மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின். பேசிக்காக அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கு இதான் கொஸ்டினாகவே நம்ம படிப்போம். ஓகே, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் கொஸ்டின் தான் இப்பவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் லிங்கேஜ், பேக்வர்ட் லிங்கேஜ், குளோபல் வேல்யூ அடிஷன் ஆஃப் சைனிங் மெக்கானிசம், இப்போ க்ரசன்ட்ல நம்ம போயிட்டு இருக்க நிறைய PLI ஸ்கீம்ஸ், PLI ஸ்கீமோட ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபார்மாக தான் இதை நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைரக்ட் காம்பினேஷன் தான். ஓகே, கொஸ்டின் 4 நாட் டைரக்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் இல்லை, பட் இட் இஸ் டைரக்ட்லி ஆன் சிலபஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸில் இதில் என்னென்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியில் ஆரம்பிக்கிறப்ப சோவிங்கில் ஆரம்பித்து ஹார்வெஸ்டிங்கில் என்றைக்குமே முடிப்பாங்க. பட் இங்கே ஹார்வெஸ்டிங் தாண்டி மார்க்கெட் மெக்கானிசத்துக்கு அப்புறம் கன்சியூமர் ரீச் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஓகே, அதோட ஸ்கோப் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்ட்டு தனித்தனி ஹெட்டிங்ஸ் போட்டு அதனாலே 10 மார்க்ஸுக்கு ஃபேர் எனஃப். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும். 5th கொஸ்டின் அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ITERோட பேஸ், இது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. டோக்கோமாக் ஆஃப் சைனாவையும் ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன,
அதுதான் ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒரு லைக் இந்தியா வந்து அந்த வால்ஸ் கிரியேட் பண்ணதுல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. பிளாஸ்மாவோட டெம்பரேச்சர் 1.5 டிகிரி ப்ரோ டெம்பரேச்சர் போகும். ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல இது பண்ணிட்டு இதுக்கான டயக்ராம் இருக்கு. அந்த டயக்ராமையும் நம்ம வரைஞ்சோம்னா ஃபேர் எனஃப். ஓகே. ஸோ அல்டிமேட்லி கொஸ்டின் என்ன இம்ப்ளிகேஷன் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் ஃபியூச்சர் குளோபல் எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த இடத்துல வெறும் எனர்ஜி ரிலேட்டடாக மட்டும் எழுதுறாம இட்ஸ் அ ஆஸ்பிரேஷன் ஃபார் கண்ட்ரீஸ் டு க்ரோ டுகெதர். ஏன்னா சைனாவோட டோக்கோமாக் சைனீஸ் மட்டும் தான், அதாவது ஈஸ்ட் சைனா ப்ராஜெக்ட். பட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், யூஎஸ்ஏ, நிறைய கண்ட்ரிஸோட இன்புட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் ஃபார் ஃபியூச்சர் குளோபல் எனர்ஜி. ஓகே, நாட் ஓன்லி எனர்ஜி பட் ஆல்சோ ஒரு அசிமிலேஷனுக்கான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் வேட்டுவா இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இதில் எடுத்து எழுதியிருந்தா இட்ஸ் ஸோ குட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்றதுனால நான் சொல்கிறேன். அதர்வைஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கிடையாது, அட் த சேம் டைம் சிலபஸ்லையும் கிடையாது. ஏன்னா சிலபஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னு முடிச்சிருப்பான், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ ஈஸி கொஸ்டின் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணி இதுக்கான டயக்ராம் முதற்கொண்டு வரைய சொல்லியிருந்தோம். யா இட் டன். அதுக்கப்புறம் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ், அதே மாதிரி பயோடெக்னாலஜி இதில் எந்த ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் இப்போ E20 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லாம் போயிட்டு இருக்குல்ல, இது E90 வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் ஆப்ரேட்டிங் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட் நேம் கரெக்டாக சொல்ல மன்னிச்சிருங்க, மறந்துடுச்சு. அதான் ஒரு கண்ட்ரி ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலியம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகும். இப்போ அதை குறைக்கணும்னா வி ஹாவ் டு இன்க்ளூட் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டான கன்சியூமபிள் ஃபியூல் இல்லைனாலும் அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70% தர மாதிரியான ஃபியூல் நம்ம ஆட் பண்ணுவோம். அதோட ரிப்ளிகா தான் எத்தனால். ஸோ எத்தனால் பிளண்டை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். E10 இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், E20 இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ் பர் நார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது இன்னும் ஃபியூச்சரில் போகிறப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்க மாதிரி E90 வரைக்கும் கூட நம்மளால் போக முடியும். ஓகே, அப்படி போகிறப்ப டிபெண்டன்சியான ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபார் எனர்ஜி டிபெண்டன்சி குறையும். திஸ் இஸ் ஃபார் பெட்ரோலியம். அண்ட் அதே மாதிரி நேச்சுரல் கேஸ்க்கும் இதே மாதிரி ஒரு ஸ்னாரியோ இருக்கு. வான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இம்போர்ட்டட் ஆயில்ஸ்க்கும் நம்ம ஸ்கீம் ரூகோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி ஸ்கீம் பேஸ்டா ஒவ்வொரு எனர்ஜிக்கும் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். இதுல பயோடெக்னாலஜி பர்டிகுலர் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம்னா இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஆயில் ஈல்டிங் ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு GM கிராப்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், எஸ்பெஷலி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி திங்ஸ்க்கு. அதே மாதிரி லைக் இந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எழுதிடலாம். இந்த கொஸ்டின் 2023ல எப்படி மைக்ரோ பேஜஸ் யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ சிமிலர் வேட தான் இந்த கொஸ்டின் நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா விஷன் 100 அப்படிங்கிற டார்கெட் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதில் பயோடெக்னாலஜி ஆட் பண்ணது மேபி ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் சால்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்புறம் ஃப்ரம் தான் இந்த கொஸ்டின் வந்து டாமினேட்டட் ஆன் கிளீன் டெக்னாலஜி பை 2047 அப்படிங்கிற கோலை நோக்கி தான் இருக்கும். ஓகே, so question number 6, from my point of view it's a medium question if you don't know the things. Okay, CCUS ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், நத்திங் எல்ஸ். 2018ல இருந்து இதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஐஸ்லாந்து மிகப்பெரிய CO2 சீக்வன்ஸ்ட்ரேஷன் சேம்பர் இருக்கு. இதுல மல்டிபிள் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்றாங்க. அதோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேசினாலே தட்ஸ் இட். ஓகே, ஏன்னா பொட்டன்ஷியல் ரோல் தான் கேட்குறாங்க தவிர அதோட சேலஞ்சஸ் என்ன, அது எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணலாம் கேட்கவே இல்லை. ஸோ டைரக்ட் ஈஸி கொஸ்டின், ரைட்? ஓகே, இந்த கொஸ்டின் நிறைய பேர் சொல்லலாம் இது எப்படி இது அப்படின்ட்டு, பட் டைரக்ட் கொஸ்டின். ஏன்னா இதோட டாக்ஸ் லாட் இயர்ஸாக போயிட்டு இருக்கு. எல்லா PMF-ஆக இருக்கட்டும், சங்கர் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இதை பற்றிய அந்த புக்லேயே இதோட டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின். சி வாட்டர் இன்ட்ரூஷன் அக்ஃபேரை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. விஆர் இன் சென்னையில். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நியர் டு கோஸ்டல் ரீஜன்ஸ் தண்ணி நீங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா அது சால்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சி வாட்டர் ஓவராக சால்ட் நம்ம கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் பண்ணதுனால சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் பேஸ் கொஸ்டின். இது ஆக்சுவலி எல்லா தடவையுமே வந்திருக்கு அக்ஃபேர் டிப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கிரைசிஸ். பட் இந்த தடவை கோஸ்டலோட கனெக்ட் பண்ணி தந்திருக்காங்க. தட்ஸ் இட். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ல டைரக்ட் கொஸ்டின். டயக்ராம் இட்ஸ் மேண்டேட்டரி ஹியர். அது ஏன் டயக்ராம் இதுனா இதோட பேஸாக நீங்கள் ஒரு கேப்லரி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதணும். அதே மாதிரி
ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் காஸ்ட் பை ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதுனீங்கன்னா தான் ஏன் சி வாட்டர் அதில் பெர்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட், நத்திங் பிக் இன் திஸ் கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்தியா என்ன பண்ணுது, அதோட எக்ஸாம்பிள் என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னு சொல்றது வந்து நாட் ஓன்லி ஈச் ஸ்டேட், இட்ஸ் ஓவரால் இந்தியாவை குறிக்குது. ஓகே, அடாப்டட் பை த கேபிட்டல் எஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரீவியஸ் டைரக்ட் கொஸ்டின், சிலபஸ் லைனில் இருக்கு, நத்திங் பிக். அண்ட் லிஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் 2026 கிரேவுன்ஸ் அந்த மாதிரி மெஷர்ஸை பற்றிலாம் நம்ம பேசணும். திஸ் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் ரிப்பீட்டட், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இதுலேயும் சரி எந்த ரிப்பீட்டேஷனும் கிடையாது. பட் இங்கே என்னன்னா இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ், ஹியர் வி ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் ஃபார் கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் மார்க் ஹியர். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கிரைம் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் நடந்திருக்கு, நிறைய லெஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பேசினா தான் திஸ் கொஸ்டின் வில் yield the more mark. ஓகே, எல்லாரும் நினைக்கிறாங்க லைக் இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதுனா போதுன்ற, அதை தாண்டி இங்க பாயிண்ட் எழுதுறப்போ தான் அந்த பாயிண்ட் என்னன்னா இந்த இதுக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்னா அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். அன்ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கிறப்ப எக்கனாமிக் க்ரோத் இருக்காது. அந்த எக்கனாமிக் க்ரோத் இல்லைன்னா அவங்களோட கல்ச்சரோ அவங்களோட சொசைட்டியோ பெரிய கல்ச்சுரல் சேஞ்சஸ் கொண்டாட முடியாம அதே மாதிரி பிரிமிட்டிவ் கல்ச்சர்லயே இருக்கும். அப்படிங்கிற கோர் ஐடியாவை யூ ஹாவ் டு ஸ்ப்ரிங்கிள் ஃப்ரம் த ஃப்ளோ ஆஃப் த ஆன்சர். ஓகே, இப்போ கிரேவன்ஸ் வரதுனால என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும், என்சிஆர்பி டேட்டா வச்சு இந்த மாதிரி என்ஷூர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டெத் ரெக்கார்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, இவ்வளோ நக்சல் ஈவெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் இதனால இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈல்டு பண்ணலாம். அப்போ ஈல்டு ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் சம் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தட் ஹாவ் brought more இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆந்திராவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒடிசால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா ஒடிசால இன்வெஸ்டர் கேம்பெயின் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான திங்ஸை நம்ம கோட் பண்றப்ப தான் ஆன்சர் லுக்கிங் சோ ஜெனரிக். அதோட அவுட்கமா ஸோ இவ்வளோ பாவர்ட்டி இன்க்ரிமெண்ட், இவ்வளோ பாவர்ட்டி வந்து குறைஞ்சிருக்கு, இவ்வளோ பீப்புள் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரோடு இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எலமெண்ட்டை இங்கே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஏன்னா எல்டபிள்யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறப்போ யூ ஹாவ் டு இன்டர்ஜ் த ஃபிலாசபி பிகைண்ட் இட். ஓகே, ஸோ அப்படி எழுதுறப்ப தான் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியோட ஆன்சர்ஸ் வில் பி மோர் என்ரிச்ட், ரைட்? ஓகே, யா, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ அடுத்து 15 மார்க்கர்ஸ். 15 மார்க்கர்ஸ் ஐ ப்ரிசியூம் மோஸ்ட் ஆஃப் த ஹெட் சப்ஹெட்டிங்ஸ் ஆர் ஆக்சுவலி கிவன் பை தெம் ஆல்சோ. ஓகே, அவங்களே தந்துட்டாங்க. திங்கஸ் நம்ம என்ன எடுத்து எழுதுனாலே ஃபேர் அனஃப். ஓகே, ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் எதுக்காக, ஃபிஸ்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பற்றி. நேற்று என்ன கொஸ்டின் வச்சு ஃபினான்ஸ் கமிஷனோட இம்பாக்ட் பற்றி, ஐ மீன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசத்தை பற்றி, அதே மாதிரியான கான்செப்ட் தான். பட் இதில் என்னன்னா மோர் எக்கனாமிக்கல் திங்ஸ் டுவர்டாக எழுதுறோம். ஓகே, என்ன பண்ணுறாங்க, சஸ்டைனபிள் ஃபிஸ்கல் பாலிசிக்கு என்ன பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எஃப்ஆர்பிஎம் ஆக்டோட பேசிக் டெனன்ஸை எழுதிட்டு நாட் ரொம்ப டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் எஃப்ஆர்பிஎம், பட் யூ ஹாவ் டு அட்ரஸ் எஃப்ஆர்பிஎம் வே. ஓகே, எஃப்ஆர்பிஎம்ல வந்து ஒரு ஸ்டேட் இவ்வளோ வாங்கலாம், அதே மாதிரி அந்த ஸ்டேட் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணி இதெல்லாம் சஸ்டைனபிள் ஃபிஸ்கல் பாலிசிஸை லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு என்ஷூர். ஓகே, மொத்த கொஸ்டினுமே எதை நோக்கி இருக்குதுன்னா ஸ்டேட் வந்து அவங்க சஸ்டைனபிளாக லீட் பண்ணுறாங்களா இல்லையா, அவ்வளோதான். ஓகே, அதுக்கான பேஸ் எவிடன்ஸாக ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸை காட்டியிருக்காங்க. ஆமாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸும் ஓகே என்னென்ன ஏரியாஸ் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபியூ ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபியூ ஆஃப் த பாட்டில் நெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு என்ன மாதிரியான பாட்டில் நெக்ஸ் போதுன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தரதான அந்த ஒரு பாயிண்ட் வரும். அதே மாதிரி இப்போ ப்ரெசெண்டாக போயிட்டு இருக்கிற ஜிஎஸ்டி இஷ்யூஸையும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு வே ஃபார்வர்டாக இதுலேயும் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணால் ஃபேர் அனஃப். ஓகே, யா தட்ஸ் இட். இந்த கொஸ்டின் வந்து ஃபேர் செட், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் டைரக்ட் கொஸ்டின். இந்த இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் டைரக்ட். ஓகே, 12th கொஸ்டின் பிஎல்ஐ ஆல்ரெடி 10 மார்க்ல இதே மாதிரியான கான்செப்ட்ல ஒன்று கேட்டாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அதோட எக்ஸ்டென்சிவ் ஃபார்ம் தான். லைக் யூ மே அரைவ் த டவுட் எப்படி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது பண்ணோம் அப்படின்ட்டு.
சி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கோர் ஆஃப் சப்ளை செயின். ஆனால் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது. லாஜிஸ்டிக்ஸை தாண்டி அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. லைக் வேர் ஹவுஸ் இருக்கலாம், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைனிங்காக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி யூனிட்ஸ் நிறைய தேவை. அந்த ஆக்சிலரி யூனிட்ஸை நாம இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் தேவைப்படுது. ஓகே, நவ் யூ மே கெட்டிங் த ஐடியா ரைட். இப்போ இந்த ஐடியா தான் ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை பீப்புள்ஸ் கூட ரீச் அவுட் பண்ணுறதுக்கான பேஸ். அந்த பேஸை தரத்துக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, பிஎல்ஐ ஸ்கீமோட கொஸ்டின் ஆக்சுவலி அதுதான். அதோட எலமெண்ட்ஸ்ல எல்லா பாயிண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கிற நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஎல்ஐல அக்ரிகல்ச்சர் கிடையாது, பட் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் வந்திருக்காங்க. பட் சம் பாயிண்ட் யூ ஹாவ் டு அட்ரஸ் தட் ஆல்சோ. ஓகே, கொஸ்டின்ஸ் லைக் இந்த கண்டென்ட் உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேங்கிறது ரியலைஸ் ஆகுங்க. ஓகே, அதே மாதிரி ஃபங்க்ஷனிங் என்னென்னலாம் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பாட்டில் நெக் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டு அதை வே ஃபார்வர்ட் போட்டு இது பண்ணிங்கன்னா ஃபேர் அண்ட் ஆஃப். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். நிறைய தடவை இதோட கொஸ்டின்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இதோட கொஸ்டின் இருக்கு. ஸோ ஐ ப்ரிசியூம் திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின். ஓகே, ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் டிப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஓகே, 10 மார்க்ல கேட்டதும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் அங்கே என்னன்னா கோஸ்டல் எப்படி இன்ட்ரூஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இருக்கு. இதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷனுக்கான ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அப்படிங்கிறப்ப ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது விர்ச்சுவல் வாட்டர் பற்றியெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் கொஸ்டின் ஸோ குட். ஓகே, இது 2019 சரி 20 சரி வாட்டர் கிரைசிஸ்ன்ற கொஸ்டினே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஐ ப்ரிசியூம் திஸ் இஸ் டைரக்ட் அண்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் அவுட் ஆஃப் 15 மார்க்கர்ஸ் ரைட். ஓகே, ஸ்கோப் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்ட் கொஸ்டின். சிலபஸ்ல நிறைய தடவை இந்த கொஸ்டின் இருக்கு. ஸ்கீம்ஸ் இதுக்கு லைக் ராஷ் ஐயோ ஸ்கீம் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. மச்சியானா மீன் டக்குன்னு மறந்து போச்சுங்க ஸ்கீம் பேர். ஓகே, இந்த ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கும். அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கொஸ்டின் நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க. எழுதுனாலே ஃபேர் ஆனஃப். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 இட்ஸ் டைரக்ட் சிலபஸ் லைன். இதில் வேற எந்த பர்டிகுலர் திங்ஸும் கிடையாது. ஓகே, ஜிவிஏ காம்பனண்ட்டையும் இதில் நீங்கள் பேசுவீங்க. ஓகே, ஜிவிஏ காம்பனண்ட் எல்லாம் பேசிடாதீங்க. ஜிவிஏ காம்பனண்ட்டையும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி பேசுறது தான் மோர் ஃப்ளோவாக இருக்கும் இந்த ஆன்சர்ஸ். ஓகே, தென் நானோ டெக்னாலஜி ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நானோ ஆப்ஸ் இன் மெடிசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட எக்ஸ்டென்சிவ் ஃபார்மாக பயோடெக் இன் அக்ரிகல்ச்சர்ன்ற கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் பிளண்ட் பண்ணி நானோ டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, திஸ் மே மீடியம் டு டிஃபிகல்ட் ஆகும். ஏன்னா கொஸ்டின் மே சீம்ஸ் ஈஸி, பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ கோட்டட் யூரியா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கலாம். அதை தாண்டி அதே மாதிரி லைக் என்னன்னு புரியுதுல்ல. இப்போ இதை தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வி மே ஸ்கேட்டர்ட் வித் பாயிண்ட்ஸ். பட் இப்போ இந்த இடத்துல கோ வித் சோவிங் ஆரம்பிச்சு ஹார்வெஸ்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸும் ஆர் ஈவன் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நானோ கோட்டிங் இல்லை நானோ ஃபேப்ரிகேஷன்ஸ் திங்ஸ்ல நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் தருது. இட்ஸ் வில் பி ஸோ குட். ஓகே, அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா பை மீன்ஸ் ஆஃப் ஜிவிஏ. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின் பால் எடுத்துக்கோங்க. ஆவின் பாலில் 120 நாள் வெளியில வச்சாலும் பால் கெட்டு போகாத இருக்கிற பால் ஒன்று இருக்கு. ஓகே, விச் இஸ் ஆக்சுவலி ஜிவிஏ திங்ஸ். இப்போ அதுக்குன்னு இருக்கிற பர்சன் கண்டிப்பாக அதை வாங்கி அதை யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ தட் மேக்ஸ் சென்ஸ் டு தெம். ஐ ஹோப் யூ கெட்டிங் திஸ் பாயிண்ட் ரைட். ஓகே, இப்போ இந்த மாதிரி திங்ஸ் பண்ணுறப்ப 10 ரூபா விளைவிக்கிற ஒரு பொருளை வி கேன் இன்க்ரீஸ் டு 20 rupees. அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் my point of view it's both added schemes தான். ஒரு நிமிஷம். ஓகே, தென் 16th கொஸ்டின் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்த கொஸ்டின். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செமிகண்டக்டர்ஸ்ல ஃபேப்ரிகேஷன்ஸ்ல சிப் ஏஜ் டான் அப்படின்னு 2019 ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டோட ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபார்ம் தான் இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா திங்ஸும். இப்போ இந்தியாவில் ஹையஸ்ட் ஃபேப்ரிகேஷன் நானோ மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24. ஓகே, ஆனால் குளோபல் லெவலில் TSMC இஸ் த மாஸ்டர் மைண்ட் ஃபார் தெம். தே ஆர் ஃபாலோயிங் 3 மீட்டர் நானோ. ஓகே,
3 நானோமீட்டர்ல அவங்களால இது பண்ண முடியுது. அதே குளோபல் லெவல்ல ரொம்ப லீஸ்டா போனது வந்து ஐபிஎம்மோட 2.5 சாரி 2 நானோமீட்டர்ஸ். ஓகே 2 நானோமீட்டர்ஸ். இதோட கம்பேரிசன் என்னன்னா டிஎன்ஏவோட சைஸ் இருக்குல்ல 2.5 நானோமீட்டர். ஓகே ஸோ லெஸ் தென் டிஎன்ஏவை ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இப்போ ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஆரம்பிக்கிறது தான் இங்கே இருக்க ப்ராப்ளமே. இதை சிப்பேஜ்ரானை வச்சு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சிப்பேஜ்ரான் அப்படிங்கிற 2019 நடந்த ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசரபிள் யூனிட். அந்த டைம்ல வந்து இப்போ இருக்க மாதிரி ஜிபியூஸ் வந்து டாமினன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய ஜிபியூஸ் ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் அதை விட அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால வாட் ஹேப்பன்ட் இஸ் so much of சப்ளை மிஸ்மேட்ச் இருந்துச்சு. ஓகே அப்போ இது வந்து ஜிபியூக்கு மட்டும் கிடையாது, சிபியூக்கும் பொருந்தும். அப்போ என்னாச்சு, இன்டெல், என்விடியா இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் சிப்பு ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் அந்த டைம்ல ஓகே ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட் ஓப்பன் பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சா ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட்டோட மினிமம் காஸ்ட் 14 பில்லியன். ஓகே 14 பில்லியனுங்க உண்மையிலேயே. ஓகே இதில் டாட்டா தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சது. இது ஏன் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சிப்பு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால 14 பில்லியன் போட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணலாம். பட் லாஸ்ட் நீங்கள் பார்க்குறப்ப அது அதுக்குள்ளே அந்த சிப்பேஜ் டான் போயிடுச்சுன்னா அப்படிங்கிறத அந்த கொஸ்டின். ஓகே ஸோ இதுதான் அதோட ஓவரால். இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் தான் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை வந்து குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் பொறிக்கணும், தைவான் மட்டும் வச்சிருக்கக்கூடாது. ஓகே தைவான் வந்து சைனாவோட அப்போஷனில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. எங்கே இருக்குன்னா இப்போ சைனா இங்கே இருக்குன்னா தைவான் இங்கே இருக்கு. எப்படி இந்தியா ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சைனா ஒரு குண்டு போட்டால் அவ்வளோதான், தைவான் மொத்தமும் சைனா ஒரு குண்டு போட்டால் தைவான் மொத்தமும் காலி. அதனால தே ஆர் ஃபாலோயிங் பர்குபைன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே பைன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது முள்ளெலி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் யூஎஸ்ஏ தான் அந்த சேஃப்கார்ட் பண்ணுறது. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ மே அட்டாக் த சிட்டி பட் யூ கான் டெஸ்ட்ராய் த சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த கண்ட்ரியோட ஓவரால் ஜிடிபியோட ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எம்சி ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி தான் இருக்கு. நாட் ஒன்லி டிஎஸ்எம்சி, மல்டிபிள் கம்பெனிஸ் ஆர் ஓவர் தேர். ஓகே பட் எல்லாமே ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமான கம்பெனிஸ். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த ஒரு கண்ட்ரியோட ஃபேப்ரிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரிக்கோட ஜிடிபிக்கு. அப்போ இந்தியாவில் பண்ணுறப்ப எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் வெரி ஹை. ஓகே அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ் இந்த தடவை இந்தியா எடுத்தாங்க. ஈவன் நம்மளுக்கான பிரெயின் ட்ரெயினும் இதில் வழியாக நிறையா சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணோம். ஓகே ஸோ தட்ஸ் த டேக்அவே ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்கனால தான் இந்த கொஸ்டினோட இம்பாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே தென் 17th கொஸ்டின் ரொம்ப மைனிங் சம்மந்தமானது. பட் டைரக்டாக மைனிங்கை ஹிட் பண்ணாமல் என்வரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லி இபி இஏஏ சம்மந்தமான கனெக்ஷன்ஸை இங்கே தந்திருக்காங்க. ஓகே ஸோ டைரக்ட் கொஸ்டின், ஏன்னா மைனிங் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்க கொஸ்டின், என்வரான்மெண்டல் ஹசார்ட் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்க கொஸ்டின். ஸோ நாட் ஏ பிக் திங் ஃபார் திஸ் கொஸ்டின் பேப்பர். பட் ஸ்டில் திஸ் மே சீம்ஸ் லிட்டில் டஃப் பிகாஸ் இப்போ ஒரு ஏன்னா எக்ஸ்பிளைன் மட்டும் தான் கேட்டிருக்கான், ரெமடியல் மெஷர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கான். நம்மள்ட்ட இருக்க ரெமடியல் மெஷர்ஸ் என்ன மைனிங் பொறுத்த வரைக்கும், மைனிங் ஹேவ் டு பி டன் பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் அப்படிங்கிறத மினிமைசேஷன் ப்ராடக்ட் வழியாக தான் நம்மளால சொல்ல முடியும் தவிர அது ரெமடியல் மெஷர்ஸாக நம்மளால நிறைய சொல்ல முடியாது. ஓகே நிறைய மீன்ஸ் இது 15 மார்க்கர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 18 பாயிண்ட்ஸ். 18 பாயிண்ட்ஸ்க்கு இதில் ஈல்டு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகே லெட்ஸ் டைசெக்ட் திஸ் கொஸ்டின். ஓகே மைனிங் என்ன, ஓகே மைனிங்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ. ஓகே இப்போ மைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிடிபி இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுது, இது எந்த அளவுக்கு எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் என்வரான்மெண்டல் ஹசார்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு செகண்ட் பாயிண்ட். ஓகே அதுக்கப்புறம் என்வரான்மெண்டல் ஹசார்ட் அப்படிங்கிறப்ப இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகே என்னென்ன பொல்யூஷன், கிரவுண்டு ஏர் பொல்யூஷன்ஸ், அதோட சோஷியல் இம்பேக்ட், அதுக்கப்புறம் அதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் லைக் ஞாபகிரி ஹில்ஸில் தோங்குரி கோந்தை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ, இன்டர்னல் ரெபிலியனை கிரியேட் பண்ண சிவிலியன் அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் யூ கேன் ரைட். பட் ரிமைனிங் இருக்க 13 பாயிண்ட் இங்கே நீங்கள் எழுதுறோம். ஸோ ஐ அஸ்யூம் திஸ் இஸ் கெட்டிங் டஃபர் டியூ டு திஸ் பாயிண்ட். ஓகே ஐ ஹோப் நீங்கள் ஏன் இந்த கொஸ்டின் நான் டிஃபிகல்ட் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ரைட்? ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தஸ் 18th question, NDC as usual I said this question
மேபி ப்ரீடேட்டட். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் தான். 2022ல ஐஎன்டிசி என்ன பண்ணாங்க, என்டிசி இருந்து ஐஎன்டிசியா மாற்றி அது எப்படி சிஓபி 26 வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கொஸ்டின். ஈவன் தோ இட் இஸ் பேக்டேட்டட் டேட்டா, திஸ் ஸ்டில் ரெலவன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த எந்த ஒரு சிஓபி கான்ஃபரன்ஸும் அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்டான திங்ஸை தரல. அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் யூ ஹாவ் டு ரீட் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பிகினராக இருந்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம். பட் ஹூஎவர் ஃப்ரம் த ஒரு 4 இயர்ஸாக படிக்கிறாங்கன்னா திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, நாட் தட் மச் ஈஸி, பட் ஸ்டில் இட்ஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ரைட், தென் 1920 both are direct questions, nothing difficult. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்க இன்டர்னல் செக்யூரிட்டி லாஸ்ட் இயரே எதிர்பார்த்தோம், ஸ்டில் இந்த இயர் வந்திருக்கு, லாஸ்ட் இயரும் வந்துச்சு, தட்ஸ் குட். பீஸ் அக்கார்ட்ஸ், அஸ்ஸாம் அக்கார்ட் இல்லை, மெய்டி இஷ்யூ பற்றி பேசி இருந்திருக்கணும். அதுக்கு மேலே நாகாலிம் மட்டும் கிரேட்டர் நாகாலிம்னு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அருணாச்சல் பிரதேஷில் இருக்க இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை பற்றி பேசியிருக்கணும். அதை தாண்டி டெவலப்மெண்ட் இஷ்யூஸை பற்றி இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். ஓகே, இப்போ என்னென்ன பீஸ் அக்கார்ட்ஸுங்கிறது ஈச் ஸ்டேட்டையும் ஈச் கவர்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் தர மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு அக்கார்ட் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ட்ரைபல் குரூப் கூட அக்கார்ட் போட்டிருப்பாங்க. இதை தாண்டி அவங்களோட செல்ஃப் சஸ்டைனிங்காக பெசா ஆக்ட் இருக்கு, இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி காட்டணும். ஓகே, பீஸ் அக்கார்ட்ஸுங்கிறப்ப வெறும் பீஸ் அக்கார்டோடு நிறுத்தாம கோ ஃபார் அதர் கவர்மெண்ட் மெக்கானிசம்ஸ் டு என்ஷூர் தீஸ் ஆர் கவர்மெண்ட் தட் டேக்கன் ஃபார் தேர் சேஃப்கார்டிங் தேர் ரெலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, so I assume this is the easy to medium question. So 20th question ஏகப்பட்ட தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்த கொஸ்டின். ஓகே, நிறைய தடவை வந்திருக்கு. மெரிடைம் செக்யூரிட்டி வந்து சீ ட்ரேட் எப்படி பண்ணணும், என்னென்ன சேலஞ்சஸ்க்கு, கோஸ்டல் செக்யூரிட்டி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், நத்திங் பிக். திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின், நாட் ஈவன் ஈஸி டு மீடியம், இட்ஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இதை விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை விட அடுத்த லெவல் போயிடலாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா மெரிடைம்ல வந்து இன்டர்னல் லெவலில் என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷனல் லெவலில் என்ன பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் கொஸ்டின் போயிருக்கு. இந்த தடவை வந்து இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் முடிச்சிட்டாங்க. அண்ட் யூ ஹேவ் டு கனெக்ட் வித் சீ ட்ரேட். ஓகே, பைரட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் சர்வேலன்ஸ் ரிலேட்டடாக கூட யூ ஹேவ் டு கனெக்ட். சைனாவோட சர்வேலன்ஸ் ஷிப் வந்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த இட்டாலியன் அந்த ஷூட் அவுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு கிவ் த வெல் குக்டு ஆன்சர் விஷயம். ஓகே, இந்த குக்டு ஆன்சர் நீங்கள் தரத்துக்கு யூ ஹேவ் டு கனெக்ட் ஃப்ரம் எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், தென் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், தென் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், தென் இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் ரொம்பவே கனெக்டடாக இருக்கும். அட் லாஸ்ட் நீங்கள் வரப்போ ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை லைட்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா குட். ஓகே, ஏன்னா இந்த மெரிடைம் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் த கிரேட்டர் குட் ஆஃப் நேஷன் பட் ஆல்சோ ஃபார் ஸ்பேட்டில் குட் ஃபார் லோக்காலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட நீங்கள் முடிக்கிறப்ப திஸ் ஃபீல்ஸ் ஸோ குட். ஓகே, ஸோ GSL கொஸ்டின் திஸ் ஹவ் they cooked very easy for the first time in last 7 years. I assume இந்த கொஸ்டின் பேப்பர் really bring low mark for most of the candidates. ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கனால everyone tend to write as much as possible. ஓகே, நல்ல ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும், அது பண்ணிடுவாங்க. ஸோ த டேக் அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின் பேப்பர், you have to practice agriculture plus science and techல எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இருக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக இருக்க ஏரியாஸை நீங்கள் ஹாவ் டு ப்ரிப்பேர். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் திங் ஹாவ் டு ப்ரிப்பேர் இன்டர்னல் செக்யூரிட்டி ஃப்ரம் ஆல் த பாசிபிள் டிமென்ஷன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறப்ப இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருந்தாலும் you have to blend the all the components. ஓகே, இப்போ எப்படி நானோ டெக்னாலஜியும் ஃபார்மர் இன்கமையும் கனெக்ட் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்கள் எல்லா கான்செப்டையும் ஹாவ் டு கனெக்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் டேக்அவே. இது நீங்கள் நல்லா பெட்டராக ரீச் அவுட் பண்ணி நல்லா ரெட்டு நடக்கும்னா ஒன்லி ஒன் திங், ஒரு சாலிடான சோர்ஸ் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. மை சஜஷன் பிரகார் போங்க, இல்லை ஃபோரம் ஐஎஸோட ரெட் புக் இருக்குது அதுக்கு போகிறனால போங்க. பட் டோன்ட் ரீட் லாட். ஓகே, ரீட் அண்ட் ரைட் லாட். ஓகே, ரீட் கிடையாது, ரீட் ரைட். அதுதான் GS3 மாஸ்டரிங் பண்ணுறதுக்கான வே. ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்ப்ரவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல மார்க்க முடியும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் மேக்ஸ் so much inputs for you. இதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். லெட்ஸ்